உன் கவலைக்கும் போராட்டத்திற்கும் முடிவு கட்டத்தான் அந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். ஒரு பெண்ணின் மூலம் உனக்கான விதியை மாற்றப் போகும் சக்தியை தீர்மானித்திருக்கும் போது அவளை உன்னை தேடி வரத்தான் போகிறாள். யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் காயத்தோடும் வருத்தத்தோடும் இருந்து கொண்டு இருப்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை கலங்க வைக்கக்கூடாது, இனியும் என் பிள்ளை காக்க வைக்கக்கூடாது என்று சரியான முடிவை சரியான நேரத்தில் தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மனதில் எந்த குழப்பத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. மனதில் எந்த விஷயமும் இப்படித்தான் நடக்கும் என்று நீ எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கான அதிசயத்தை நடத்தி தருவது இந்த அப்பனாக இருக்க போகும்போது எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும் போது அந்த மாற்றத்தை உருவாக்க அந்த பெண்ணையே உனக்கு உன் கண்ணில் காட்டத்தான் போகிறேன். விடுகின்ற விடியில் புதியதோரு விடியலாகத்தான் அமைந்து வரப்போகிறது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த ஒன்றை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ கலங்கிக் கொள்ளாதே, கவலைப்பட்டு கொள்ளாதே. வருகின்ற உதவி உனதாக இருக்க போகும்போது நீ வருகின்ற உறவையும் விட்டு விடாதே. அந்த பெண்ணின் மூலம் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லும் போது நீ நம்ப மறுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வருகின்ற உறவு யாரென்று நினைத்து விட்டால் நீயே மகிழ்ச்சி படுத்தத்தான் போகிறாய். யார் தெரியுமா? உன் துணையாக வந்து சேரப் போகிறாள், உன் தாயாக வந்து சேரப் போகிறாள், உன் உறவாக வந்து சேரப் போகிறாள், உன் உயிராக வந்து சேரப் போகிறாள். உன் உயிரினும் மேலான உறவைத்தான் அந்த உதவியை செய்ய போகின்றாள் என்பது உனக்கு உண்மை தெரிந்துவிட்டதா என் பிள்ளையே? இனியும் ஏன் அவளை காக்க வைத்து கொண்டிருக்கின்றாய்? நீ வரவேற்க தயாராக இரு. மகிழ்ச்சியின் தருணத்தை ஏற்றுக்கொள்ள போகும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவை நோக்கி காத்திருக்கின்றாய். அந்த விஷயத்தில் வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. இந்த நிலைமையை பார்த்து நீ கலங்காதே. இந்த நிலைமையை தாண்டி நல்லதொரு தீர்வை நோக்கி பயணிக்கும் காலகட்டத்தில் என் பிள்ளைகள் இருக்க போகும்போது நான் உனக்கானதை உன்னிடத்தில் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய கடினமான பாதையாக இருந்தாலும் அந்த பெண்ணின் வழி துணை கொண்டும் இந்த அப்பாவின் அருளோடும் ஆசையோடும் நீ வெற்றியை மட்டும்தான் காணும் போகிறாய். இந்த நிலையும் மாறி உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான நல்லதை நன்மையாக செய்வதற்கு அந்த பெண்ணை தேடி வந்து விட்டாள். என் வெற்றி வாக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது. நோக்கி வந்து விட்டேன். உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கின்றேன். என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே என் பிள்ளையே. நீ யாருக்காகவோ அங்கு ஏதேதோ செய்து கொண்டு ஒரு கட்டத்தில் எல்லா உறவுகளும் என்னை ஏமாற்றி விட்டுதான் செல்கிறார்கள். இதற்கு மேல் நான் என்னதான் செய்வது? அவர்களை நம்புவதா இவர்களை நம்புவதா என்று நீ தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். யார் எனக்கானவர் என்று தெரியாமலே என் மனம் தவியாக தவிக்கின்றதை. இந்த போராட்டத்திற்கு முடிவு எப்பொழுதுதான் வரும் அப்பா என்று நீ நினைக்கின்ற இந்த வேளையில் உன் மனம் தெளிவுரை செய்வதற்காகத்தான் உன் அப்பனானவன் உன் நல் விஷயத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கலங்காதே என் தங்க பிள்ளையே. உன் சந்தோஷத்தின் பயணத்தை தேடி தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கான உண்மையான உறவும் உன்னை தேடி வரத்தான் போகிறார். சில சமயத்தில் யாரு விட்டையெல்லாம் இங்கு பிரிந்து விட்டோமே, இவர் நமக்கு பிடித்தவரல்லவா என்று நினைக்கலாம். ஆனால் இதில் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். அவர் உனக்கானவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவார். உனக்காக படைக்கப்பட்டவர் என்றால் நிச்சயம் உனக்கென்று நான் தருவதற்குத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த உறவு உன் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும். உனக்கு பாதகமான நிலை ஏற்படும் என்று தெரிந்துவிட்டால் நான் அந்த உறவை விட்டே உன்னை நகர்த்தி விடுவேன். அதில் ஒன்றும் தவறில்லை என் பிள்ளையே. யாரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது நான் அறிந்துவிட்ட பிறகுதான் உன் தேவைகளை பூர்த்தியடைந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இதோ உனக்கான விஷயம் ஒன்று நடக்கும்போது நிச்சயம் நான் என் அருளோடும் ஆசியோடும் உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்கப் போகிறது என்று அடித்து சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். கவலைகளை விட்டு விடு.
உன் மனதோடு இருக்கின்ற காயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த ஏமாற்றத்தை நமக்கு தந்து விட்டாரே என்று நினைத்து கொண்டு அதையே உன் மனதோடு வைத்துக்கொண்டு அடுத்த காரியத்தில் கவனத்தை செலுத்தாமல் இருக்காதே. உன் கவனம் என்பது என் மீது மட்டுமே இருக்கட்டும். நீ என் பூஜைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்து. என் நாமத்தை மட்டுமே சதா நேரமும் சொல்லிக் கொண்டு இரு. என் நாமத்தை சொல்லும் போதே அதை சொல்வதற்கு தடைகள் ஏற்படுகின்ற மாதிரி தான் பல இன்னல்களும் சோதனைகளும் வருகிறது. அதை தொடர்ந்து கூட என்னால் செய்ய முடியவில்லையே, உன் பூஜைகளில் கூட என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே, அதை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை கூட என்னிடத்தில் இல்லையே என்று நீ மனமருந்தாதே. நீ இங்கே இருந்து கொண்டு இருந்தாலும் மனதார அப்பா என்று மட்டும் சொல்லிப்பார். நிச்சயம் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்ற உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நடப்பது யாவையும் பார்த்து நீ இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். எல்லா நிலையையும் தாண்டி உனக்கான நம்பிக்கையை நான் தருவதற்கு இருக்கும் பொழுது யார் வருவார்களோ மாட்டார்களோ என்று மற்றவர்கள் உதவிக்காக நீ நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, இந்த அப்பனிடம் மட்டும்தான் யாசகம் பெறும் நிலையே என் பிள்ளைகளுக்கு வழங்குவனே தவிர வேறு யாரிடமும் கையேந்தும் நிலையே நான் உனக்கு தருவதே கிடையாது. என்னை முழுமையாக நம்பி வந்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி உன் வெற்றி என்பது இங்கு தீர்மானிக்கப்பட்ட வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது. எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று இழந்ததை நினைத்து நீ தவித்து கொண்டிருந்தாயோ அதையும் தாண்டி நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. உன் வைராக்கியத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்தாய். மாறாக என் அப்பன் எனக்கு சோதனையும் வேதனையும் மட்டும்தான் தந்து கொண்டு இருக்கின்றாரோ என்று வருத்தப்படாதே என் தங்கமே. அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கு எது உதவுமோ, உனக்கான விஷயத்தில் உனக்கு எது பலனளிக்குமோ அதை தருவதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதை பொறுத்திருந்து பார் என் தங்கமே. இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு வசந்த காலமாகத்தான் வரப்போகிறது. தொட்டதெல்லாம் துளங்க போகும் நேரத்தை நான் உனக்குள் உருவாக்கிவிட்டேன். எந்த கெட்ட நேரத்தை நினைத்து நீ அழுது தவித்தாயோ அந்த கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து நேரமானது இப்பொழுது தொடங்கும் இந்த புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் பெரும் சக்தியாகத்தான் உருவெடுக்கப் போகிறது. கீழே விழுந்து விட்டேன் என்று நீ நினைக்காதே. கீழே விழுந்தாலும் எனக்கான வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை பெறுவதற்கு, எனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு என் அப்பன் எனக்கு உதவி செய்கிறான் என்பதை நீ பொறுத்திருந்து மட்டும் பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ மாற்றாமல் இருந்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளையே, நான் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. மாற்றங்களை தேடி என் பிள்ளைகள் வந்து இருக்கும் என்னிடம் நிச்சயம் உன் வாழ்விலும் வெற்றியை தேடி உனக்காக நிரந்தரமாக நிலையான சந்தோஷத்தை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கே உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு நீ செயல்படு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கின்றது. உன் எண்ணத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கிக் கொண்டே வா. நேர்மை குணம் தவறாமல், துரோகத்தை இழைக்காமல், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் உன் வாழ்க்கையை நீ செயல்படுத்தி கொண்டு இரு. உனக்கான வாழ்க்கையில் உனக்கென்று நிரந்தரமான ஒன்றை தருவதற்கு, அதுவும் நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான களம். இந்த களத்தில் நின்று கொண்டு யோசிக்காதே. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் முழு கவனத்தை செலுத்து. தடையின்றி உன் முடிவுகளை எடுக்க நீ கற்றுக்கொள். எடுக்கப் போகும் இந்த ஒரு நிமிடம் முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியாக இருக்கப் போகிறது. என்ற உதவியே வேண்டாம் என்று சொல்லி விடாதே. தேடுகின்ற உறவை விட்டு விடாதே. வெறுத்தவர்களை நீ போய் தேடிக்கொண்டு இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாதே. அத்தனையும் விஷயத்திலும் இந்த சாய்தேவன் உனக்கு உறுதுணையாக இருந்து அந்த பெண்ணின் மூலம் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வந்திருக்கும் போது அவளை அடையாளம் கண்டுகொள். யாருமே இல்லை என்ற நிலையை தாண்டி எனக்காக இவள்தான் இருக்கின்றாள் என்ற உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கிறாள்.
கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ யோசிக்கின்றாய்? உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்ற விஷயத்திலெல்லாம் உனக்கான தெளிவான முடிவை தருவதற்குத்தானே உன் சாய் தேவன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் உத்தரவை தரும்போது அதை சரியாக வேண்டிக்கொள். வருகின்ற நிலையை தாண்டி நீ அங்கு கலங்கிக் கொள்ளாதே. கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்காக அந்த பெண்ணை தேடி வந்து விட்டாள். வெற்றி வாக்கு பலித்து விட்டது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.